வணக்கம் மக்களே. ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை தான் இருக்குன்னுட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிருக்கா. அவளை புருஷன் ஃபஸ்ட்டுலேருந்து புருஷன், மாமியார், மாமனார் எல்லாருமே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவளும் ரொம்ப பொறுமையாக இருந்தால் அந்த ஆள் டிவோர்ஸ் கேட்டிருக்காரு. டிவோர்ஸ் போட்டிருக்காங்க. டிவோர்ஸ் போட்டு ஆனால் டிவோர்ஸும் கொடுக்காம, மெயின்டெனன்ஸும் கொடுக்காம ரொம்ப 3-4 வருஷமாக அந்த பொண்ணை கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அழகிச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த பொண்ணு கடைசியில் என்ன பண்ணான்னா, அவள் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு கடைசியில் அவள் உயிரையே மாற்றிக்கிட்டாள். இது எவ்வளோ கொடுமையான விஷயம். அவள் உயிரை மாற்றிக்கிட்டவ என்ன பண்ணான்னா, எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் அவளுடைய மரணத்துக்கு காரணம் யார், கணவர், மாமியார், மாமனார், மச்சனர், நாத்தனார் எல்லாரும் பேரையும் கொடுத்து இப்போது எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அவள் உயிரோடு இருக்கும்போது அவளை வாழவும் விடலை. ரொம்ப படுத்தி எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வாழ்கிறதுக்காக எவ்வளோ காசு வேணால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ அவளுடைய உயிருக்கு விலை இல்லை, இவங்களுடைய உயிருக்கு அவ்வளோ விலையாக இருக்குது. எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே பணத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அந்த பணம் சமீபத்தில் அவங்க அப்பாவுக்கு ஏதோ இதில் போயிடுச்சு, ஏமாந்துருக்காரு. அதனால் தெரிஞ்சு, ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணம். அவள் பொன் குழந்தைய பெற்றான்னுட்டு அதுக்கும் ஒரு காரணம். பல காரணங்கள் அது சொல்ல ஆரம்பித்தா போயிட்டே இருக்கும். ஆனால் பொறுமையை இழக்கிறதுக்கு ஒரு பொண்ணு ஒரு அளவுக்கு பொறுமையோடு இருந்துருக்கா. கணவனையும் எல்லாரையும் மதிக்கணும்னுட்டதுக்கு அவள் பொறுமையாக இருந்தாள். அவள் பொறுமையை ரொம்ப சோதித்து இந்த மாதிரி அவளை இந்த நிலைமைக்கு தள்ளி இப்போது அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவைங்களா? ஒரு பொண்ணு வேணும்னா வாழணும்னா வாழ இல்லைன்னா அவங்கள வாழ விட்டுருங்க, வேண்டான்னு விட்டுருங்க. இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி கடைசியில் நீங்கள் தான் அவஸ்தைப்படுறீங்க. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க? தயவு செய்து இனிமேட்டுக்காவது நல்லபடி வாழறீங்களா வாழுங்க, வேண்டான்னு சொல்கிறீங்களா ஒதுங்கி போயிடுங்க. தயவு செய்து இந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்திட்டோன்னுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்றைக்கி கஷ்டப்படுறது யார்? நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. எதுக்கு இது தேவையே இல்லை. இனிமேட்டுக்காவது சூதானமாக இருந்து எல்லோரும் முடிவு எடுத்து சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும்.